ஹர்ஷத் மெஹ்தா ஃபேம் பிரத்திக் காந்தி லீட் ரோலில் ப்ளே பண்ணி சுமித் பரோஹித் டைரக்ஷனில் உருவான சாரே ஜஹான் சே அச்சா வெப் சீரிஸ் ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் அண்ட் ஈச் எபிசோட் 30 to 40 minutes ஓடக்கூடிய ஒரு மினி சீரிஸ் தாங்க. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி சீரிஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதேன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த சீரிஸோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, 1960s இந்தியாவில் நியூக்ளியர் வெப்பன் ரிசர்ச்சை தலைமை தங்கிய நியூக்ளியர் ஃபிசிசிஸ்டான ஹோமி பாபாவை ஃப்ளைட்டில் போட போகிறாங்கன்னு இன்டெல் ரிப்போர்ட் கிடைக்குது. பட் அந்த நியூஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ்ட்டு போய் கன்ஃபார்ம் ஆகிட்டு வர 15 minutes கேப்பில் ஹோமி பாபா கொல்லப்படுறாரு. இதனால இந்தியாவோட நியூக்ளியர் வெப்பன் ப்ராஜெக்டே ட்ராப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பெரும் அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்கிறதுக்காகவே ரா அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் விங் உருவாக்கப்படுது. அப்படியே சில வருஷம் கழிச்சு பாகிஸ்தான் இப்போ நியூக்ளியர் வெப்பன் ரிசர்ச்சில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னும் அதில் சக்ஸஸ் ஆக போகிறாங்கன்னும் இந்தியாவுக்கு ஒரு இன்டெல் ரிப்போர்ட் கிடைக்குதுங்க. இப்போது சின்சியர் அண்ட் ஹானஸ்ட் ரா ஆஃபீஸரான பிரத்திக் காந்தி நியூக்ளியர் ரிசர்ச் தடுக்கிறதுக்காகவே பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுறாரு. அங்கே போய் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையான்றது தாங்க இந்த சாரே ஜஹான் சே அச்சா. இந்த சீரிஸோட சாலிட் ரைட்டிங்கை நம்ம ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் மட்டும்தாங்க சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் 5.5 hours எபிசோட்லேயுமே சீன்ஸ்லேயே டென்ஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை ஃபிக்ஷனலைஸ்டாக சொல்லப்பட்ட கதைனாலும், ஒரு ஸ்பை எந்த ஒரு ஹானர் அண்ட் ரிவார்டும் இல்லைனாலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொந்த ஊர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மனதளவில் சைக்காலஜிக்கலாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்தை யதார்த்தமாகவே காட்டியிருந்தாங்க. ஒரு ட்ராமாவாக கான்வர்சேஷன்ஸ்னால மட்டுமே இவ்வளோ கிரிப்பிங்காக கொடுத்தது தாங்க இந்த சீரிஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸ்டோரி பிளாட் சுவாரஸ்யமாக வந்திருக்குன்னா அது இன்டென்ஸான ஸ்க்ரீன் பிளேனால தாங்க. லென்த்தி டயலாக் ஷார்ட் சில இடங்களில் லாக்னஸ் ஃபீல் பண்ண தான் வச்சுது. கன்க்ளூட் பண்ணுற இடத்துலையும் டியூரேஷனை அதிகப்படுத்தணுன்றதுக்காகவே இழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சில காட்சிகள்லாம் நம்பகத்தன்மை இல்லாமலும் இருந்துச்சு. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டோகனிஸ்டும் சரி ஆன்டகனிஸ்டும் சரி அவங்க தேசப்பற்ற ரொம்ப உணர்ச்சி வசமாகவே அவங்க நடிப்பில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. மெயின் லீடான பிரத்திக் காந்தி ரொம்ப சட்டில் அண்ட் எமோஷ்னலாகவே அவர் ரோலை ப்ளே பண்ணியிருந்தாங்க. இவரை தாண்டி 2-3 கேரக்டர் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டதால் அந்த கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணவங்க இவரை தாண்டி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க ரோலுக்கு தேவையான டீசன்ட் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. பிஜிஎம்ஸ் சீன்ஸை எலிவேட் பண்ணுறதுக்கும் இன்டென்ஸ் அண்ட் எமோஷனல் ஃபீல்ஸை கன்வே பண்ணுறதுக்கும் ஆப்டான மியூசிக்காகவே அமைஞ்சிருக்கு. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக், தென் 70s 80s ஈராவை கண்முன் கொண்டு வந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டயலாக் சீன்ஸ்னால சில இடங்களில் லாக்னஸ், தென் நம்ப முடியாத ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட சில சீன்ஸ் அண்ட் ரன் டைம், இதெல்லாம் தாங்க. ஓவராலாக ஸ்பை த்ரில்லரில் நமக்கு அந்த ஃபீல்டில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்னு காட்டப்பட்ட ஒரு டீசெண்டான சீரிஸ் தாங்க இது. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் உட்பட மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பேட்ரியாட்டிக் சாரே ஜஹான் சே அச்சா. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் சீரிஸ் இஸ் 7 out of 10. Thank you guys.